தமிழ்நாட்டின் பல பகுதிகளை கோடை மழை குளிர்வித்தது. 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் உள் மாவட்டங்களில் சூரியன் சுட்டெரிக்கும் என்றும் அறிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் அல்லிநகரம், அனஞ்சி, பழனிசெட்டிப்பட்டி, வீரபாண்டி, அரண்மனைப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் இடைவிடாது கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. கோவை மாவட்டத்தில் ரேஸ்கோர்ஸ், பீடமேடு, கணபதி, புளியகுளம், சிங்காநல்லூர், காந்திபுரம் உட்பட நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. பொள்ளாச்சி, ஆனைமலை, நெகமம், ஆழியார் போன்ற பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக குளிர்ந்த சீதோஷ்ணம் நீடித்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் மதியம் வரை வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் பாவூர் சத்திரம், கீழப்பாவூர், மகிழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொழிந்து பூமியை குளிர்வித்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர், மாம்பாக்கம், பிள்ளைச்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலே கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையும் குளிர்ந்த காற்றும் வீசியது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு மழை கொட்டியதால் பொதுமக்கள் இன்பதிர்ச்சிக்குள்ளாகினர். நாகை மாவட்டத்தில் காக்களனி, குருமனாங்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும், திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும், அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர், செந்துறை உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் நகர் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தமிழ்நாட்டில் கோடை மழை பல பகுதிகளை குளிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் 12 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதனைத் தொடர்ந்து ஈரோட்டில் 106.5 டிகிரியும், நாமக்கல்லில் 103 டிகிரியும், மதுரை விமான நிலைய பகுதியில் 102.9 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் தகித்தது. மேலும் திருச்சியில் 102.7, சேலத்தில் 101.8, மதுரை நகர், கோவை மற்றும் பாளையங்கோட்டையில் 101, திருப்பத்தூரில் 100.7, திருத்தணி மற்றும் வேலூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவானது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கோவை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.